வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திமுக சட்டத்துறை எதிர்க்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமான பதில். சென்னையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை, தமிழக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மதுரை திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைக்கப்படும், சுற்றுச்சூழல் அனுமதி அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கேற்று மக்களை மகிழ்வித்த கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சென்னை சங்கமம் விழா கடந்த ஜனவரி 13ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. சென்னை அண்ணா நகர் கோபுர பூங்காவில் நடைபெற்ற நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நேரில் கண்டு மகிழ்ந்தார். மேலும் சென்னை சங்கமம் விழாவில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் முதலமைச்சர் தனது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கூறியிருப்பதாவது: மக்களை மகிழ்வித்து 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தமிழ் மண்ணின் கலைகளை காக்கும் உங்களது தொண்டு வாழிய வாழ்க என வாழ்த்து தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திமுக சட்டத்துறை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு தொடங்கியது. இந்நிலையில் மாநில மாநாட்டில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறேன். பல முக்கியமான வழக்குகளில் திமுக சட்டத்துறை ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றுள்ளது. மேலும் ஜனநாயகம், மதசார்பின்மை, சோசியலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து போராடி வருகிறோம். மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துள்ளது எனவும், ஒன்றிய பாஜக அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திமுக சட்டத்துறை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது எனவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் கனரக வாகனங்கள் செல்ல தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தடை விதித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊருக்கு சென்ற பலரும் சென்னைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாம்பரம், வண்டலூர் பகுதிகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாகன நெரிசலை குறைக்கும் விதமாக போக்குவரத்து காவல்துறையினர் சில கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளனர். திருப்போரூர் வழியாக சென்னைக்குள் நுழையும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு வழியாக செல்ல வேண்டும் என்றும், கனரக வாகனங்கள் இல்லாத சாதாரண வாகனங்கள் ஓரகடம் சந்திப்பில் இருந்து திரும்பி ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக செல்ல வேண்டும் என்றும், வெளியூரில் இருந்து சென்னை வரும் கனரக வாகனங்கள் பரனூரில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஜிஎஸ்டி, இசிஆர், OMR சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்ல இன்று பகல் 2 மணி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னையின் புறநகர் பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மதுரை திருச்சி டைட்டில் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகமும் தமிழ்நாடு மின்னணு கழகமும் இணைந்து ஐடி வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையில் தமிழ்நாடு டைட்டில் பார்க் லிமிடெட் என்ற கூட்டு நிறுவனத்தை செயல்படுத்தி வருகின்றன.
இந்த நிறுவனம் சார்பாக சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் டைட்டில் பார்க் அமைக்கப்பட உள்ள நிலையில் தற்போது புதிதாக திருச்சி, மதுரை நெடுஞ்சாலை பஞ்சப்பூர் பகுதியில் 14.16 ஏக்கர் நிலப்பரப்பில் 93,000 சதுரடியில் சுமார் 415 கோடி ரூபாய் செலவில் டைட்டில் பூங்கா கட்டப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் இந்த டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்க பெற்றுள்ள நிலையில் ஜனவரி மாத இறுதியில் கட்டுமான பணிகள் தொடங்கி சுமார் 18 மாதங்களுக்குள் பணிகள் அனைத்தும் முடிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திமுகவின் சட்டத்துறையை தோற்கடித்து எங்கள் மீது எவராலும் கை வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு தொடங்கியது. இந்த மாநாட்டை திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தொடங்கி வைத்து 50 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், சட்டத்துறையில் ஜனநாயக மாற்றத்துக்கு உள்ளாகும் போது அதை எதிர்த்து நின்றது திமுக தான். திமுகவுக்கு வரும் ஆபத்தை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்த எங்கள் சட்டத்துறையில் எவ்வளவு பேர் உள்ளார்கள். எனவே திமுகவின் சட்டத்துறையை எவராலும் தோற்கடிக்க முடியாது எனவும், ஒரு கட்சி மாநாட்டுக்கு உரிய கம்பீரம் திமுகவின் சட்டத்துறை மாநாட்டுக்கு உள்ளது எனவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு குறைந்தது 1 மாத காலமாக தேவைப்பட்டிருக்கும். இந்த 1 மாத காலமாக என்ன இளங்கோ அவர்கள் கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா என்று தெரியாது. கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் அல்லவர், போனால் சம்பாதிக்கக்கூடிய வக்கீல். ஒரு நாளைக்கு போனால் வந்தால் 10,000, 20,000, 1 லட்சம், 1/2 லட்சம் என்று வாங்கக்கூடிய வக்கீல். ஆனால் அவ்வளவு தொழிலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாநாட்டு பணியிலே அவர் ஈடுபட்டிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன். இளங்கோ அவர்களே, உங்களுக்கு கழகத்தில் ஏற்பட்ட ஈடுபாட்டை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் வங்கதேச இளைஞர்கள் பலர் உரிய ஆவணங்களின்றி தங்கி வருவதாகவும், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் செந்தில் தலைமையில் சிறப்பு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் பிரகாஷ் உள்ளிட்ட காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கொங்கு மெயின் ரோடு பவானி நகரில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வங்கதேசத்தை சேர்ந்த இம்ரான் உசைன், நூர் நபி, ராபினி மோண்டல், ஷாஜகான் மோக்திரி, ரபிகுல் இஸ்லாம், கபீர் உசைன் என்ற 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தியேட்டரின் திரைசீலையை கிழித்த 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் மது போதையில் படம் பார்த்து கொண்டிருந்த 2 பேருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் நாராயணசாமி என்பவர் திரையரங்கின் திரையை கிழித்துள்ளார். இது தொடர்பாக திரையரங்கின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெயங்கொண்டம் அடிப்பள்ளி தெருவை சேர்ந்த பிரபு மற்றும் இளவரசன் ஆகிய 2வரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திருவாரூரில் கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே திமுக நன்னிலம் தொகுதி இளைஞரணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தாகிர் அலி ஏற்பாட்டின் கீழ் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் பங்கேற்று கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் எருது விடும் விழாவில் 60 காளைகள் வெற்றி பெற்று பரிசு தொகையை தட்டி சென்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜமுனாபுதூர் பகுதியில் எருது விடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். இதில் குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 75,000 ரூபாயும், 3வது பரிசாக 50,000 ரூபாயும் என மொத்தம் 60 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எருது விடும் திருவிழாவில் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மனைவி இறந்து சில மணி நேரங்களில் கணவனும் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டையூர் அன்னை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த வைரவன் வெள்ளையம்மாள் தம்பதியினர்
வெள்ளையம்மாள் இவருக்கு உடல் நல குறைவு கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலாக அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மனைவி உயிரிழந்த அதிர்ச்சியில் கணவன் வைரவனும் உயிரிழந்துள்ளார். கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனை அடுத்து விநாயகர் உற்சவர் சாமி உட்பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 7,285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் உடனான இஸ்ரேல் போர் நிறுத்தம் ஞாயிறு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் காசா இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வந்தது. கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த போரில் இதுவரையில் 46,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். எனவே போரை நிறுத்துவதற்காக கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் இரு தரப்பினரிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனை அடுத்து இரு தரப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. போரை நிறுத்த விரைவு ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு அண்மையில் ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா, கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திமுக சட்டத்துறை எதிர்க்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமான பதில். சென்னையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை, தமிழக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மதுரை, திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைக்கப்படும், சுற்றுச்சூழல் அனுமதி அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.